ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஓவனே இல்லாம கேக் சாஃப்ட்டா செஞ்சு காட்டு, உனக்கு நான் புதுசா ஒரு ஓவன் வாங்கி தரேன்னு. நம்ம தான் இந்த மாதிரிலாம் சொன்னா உடனே நம்பிடுவோமே. ரெஃபரன்ஸ்க்கு எக்கச்சக்க வீடியோ பார்த்து பல பேர்கிட்ட டிப்ஸ் ஐடியான்னு கேட்டு ஓரியோ கேக்குன்னு ஒன்னு சூப்பரா செஞ்சு போய் கொடுத்தா சாப்பிட்டு முடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதோட சரி அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் காத்தோட கரைஞ்சு போயிருச்சு. இத்தனை நாள் கழிச்சு நேத்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமா இந்த ஓவன் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு. அட ஆமால அப்படி ஒண்ணு சொல்லியிருந்தனோ. சரி ஓகே அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, இந்த முறை ப்ரௌனி செஞ்சு காட்ட உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல. என்னது மீண்டும் மீண்டுமா? வேணா ஒண்ணு பண்ணுங்க, ஓவனே இல்லாம ப்ரௌனி நீங்க சூப்பரா செஞ்சு காட்டுங்க, வாழ்க்கையில சாகுற வரைக்கும் நான் ஓவனே உங்ககிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதானே செஞ்சுட்டா போச்சுன்னு உடனே போயிட்டு டக்கு டக்குன்னு ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கா ஒரு சைடு லைட்டா பயம் வந்துருச்சு, எங்க ப்ரௌனி சூப்பரா செஞ்சிருவாரோ நமக்கு ஓவன் கிடைக்காதோன்னு. இதுல ஹைலைட்டே என்னன்னா அதுக்கு அவர் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் தான். அதுலயும் மெஷர்மெண்ட் கப்பே இல்லாம அளவெல்லாம் வேற போட்டாங்க. அப்படியே ஒரு ஓரமா நின்று பயத்திலே ராஜமாதாவே எனக்கு இந்த ப்ரௌனி கேவலமா வரணும், தீஞ்சு போகணும்னு வேண்டிட்டு இருந்தேன். மூடி ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஊர் ரோடு மாதிரி மேடும் பழவுமா சேப்பே சரியில்லாம டேஸ்ட் ஓரளவு நல்லா வந்திருந்தது. ஆனா அதையும் நாங்க அழகா டெக்கரேட் பண்ணுவோம்ல.